Hello, Makale. Welcome to Middle Class Gully Cricketers. Hi, Prashad bro. So, Hello. second week of weekly cricket dose வந்திருக்கோம். ஸோ நம்ம எவ்ரி வீக் வந்து வீக்லி கிரிக் டோஸ்ன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு நடக்கிற கிரிக்கெட்டிங் இன்சிடென்ட்ஸ் கிரிக்கெட்டிங் மேட்சஸ் பத்தி கவர் பண்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்டை த்ரீ டைப்ஸா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்ன ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம், எப்படி வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஃபிக்சர்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் இருக்கு, பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வில் ஃபோக்கஸ் ஆன் டொமஸ்டிக் கிரிக்கெட். எல்லாம் ஆல் அரௌண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல மோஸ்ட்லி என்னென்ன லீக்ஸ் ஃபேமஸா ஃபெமிலியரா இருக்கோ அதை நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் தேர்டா கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல நடக்கிற ரூமர்ஸா இருக்கட்டும், ஒரு ஸ்பெகுலேஷன்ஸா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம பேசுறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். ஹாய் பிரசாத் ப்ரோ. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எட்ஜ் பேட்ஸ்டன் ஃபேமஸ் வின் ஃபார் இந்தியா. அதை தவிர்த்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் டூர் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஜிம்பாவே வந்து கெட்டிங் thrashed பை சவுத் ஆப்பிரிக்கா. ஸ்டார்ட் பண்ணுங்க, எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் முல்டர் பத்தி பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முல்டர் வந்து 366 அடிச்சாரு. எல்லாம் வந்து 44 ரன்ஸ் நீங்க வந்து ஏன் டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது முல்டர் பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. லாரா வந்து ஒரு லெஜெண்ட் ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட். ஸோ அவர் ரெக்கார்ட் வந்து அவர் தான் வச்சுக்கணும். நான்லாம் போய் பண்ணேன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா பேசினாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்தியா வந்து அட் சம் பாயிண்ட் சச்சின் டெண்டுல்கர் 194 இருக்கும்போது இதை டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ எல்லாருமே டிராவிட். திட்டினாங்க, டிராவிட் நீங்க அவர் ஏன் 194 இருக்கும்போது ஏன் டிக்ளேர் பண்ணீங்க? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ் கமிங் ஃப்ரம் முல்டர், அவர் சொல்லியிருக்கலாம், வேற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டோட தான் நான் இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அபார்ட் ஃப்ரம் தட், எஸ், பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா வந்து ரெண்டு ஆர்ச் ரைவல்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 1-1 இன்னைக்கு வந்து ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபைனல் இன்னைக்கு நடந்துட்டு நாகின் இருக்கு. டான்ஸா இல்லாட்டி ஸ்ரீலங்கா வந்து காப்பாத்த போறாங்களா இது- அது தெரியல. அதுக்கப்புறம் நீங்க கிரிக் பஸ் பாத்தீங்கன்னா ஜெர்மன், ஹங்கேரி, அப்புறம் வந்து ஆமா ஆமா. டான்சேனியா எல்லாருமே கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே நீங்க நீங்க கிரிக் பஸ் எடுத்து போய் சும்மா பாருங்கன்னா எல்லாருமே கிரிக்கெட் ஆடுறாங்க. அங்க வந்து பாதி பேர் இந்தியன்ஸா தான் இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஜாலியா இருக்கு. இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்தியாவில சான்ஸ் கிடைக்காட்டி நீங்க ஓவர்சீஸ்ல போய் செட்டில் ஆகி அங்க டீசெண்டா கிரிக்கெட் ஆடினாலே நீங்க வந்து இங்கே இன்டர்நேஷனல் டீமுக்கு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா வந்து அப்கோர்ஸ் இந்தியா வந்து நல்லா ஆடணும். அதை பத்தி நிறைய பேசிட்டோம். நிறைய வியூவர்ஸ் வந்து அதை பத்தி சொல்லியாச்சு. அப்புறம் யூத் அண்டர் 19, இந்தியா யூத் அண்டர் 19 ஹஸ் டால்ட் இங்கிலாந்து 3-2 இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அங்க பெருசா ஒன்றும் ஆடல. இவரு வைபவ் சூரியவம்சி ஒரு மேட்ச் 148 அடிச்சாரு. அது தவிர்த்து பெருசா இல்ல. பட் இந்தியா வந்து கன்சிஸ்டன்டா வின் பண்ணாங்க அந்த சீரீஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்துல போய் இங்கிலாண்டே வந்து இந்தியன் அண்டர் 19 அடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்தியன் விமென்ஸ் டீம் வந்து இங்கிலாந்துல போய் ஆடினாங்க. 2 கேம் வின் பண்ணாங்க. 3வது கேம் தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுல ஆமா, தேர்ட் அதுல கேம் வந்து லாஸ் பண்ணிட்டோம். ஸ்மிருதி மந்தனா செஞ்சுரி அடிச்சாங்க. பட் ஓகே, இப்போ வந்து அந்த சீரீஸ் இன்னும் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் மை இன்டர்நேஷனல் தாட்ஸ், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தாட்ஸ். ஏதாவது விட்டாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல, அதான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் வந்து இப்போ ஆக்சுவலா அட் த மொமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாப்வே மேட்ச் ரொம்ப என்ன சொல்றது, நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் ஆயிருக்கு. 5th ஹையஸ்ட் ஸ்கோர் இன் டெஸ்ட் மேட்ச். முல்டரோட நாக் தான் வந்துட்டு அவங்க சவுத் ஆப்பிரிக்காலேயே வந்து அவர் தான் ஹையஸ்ட் அக்ரிகேட் 2 இன்னிங்ஸையும் சேர்த்து கிரேம் ஸ்மித் வச்சிருந்தாரு. இப்போ அதை டாப் பண்ணிட்டு முல்டர் போயிட்டாரு. முல்டரை பத்தி எக்ஸலண்டா சொன்னீங்க. அவர் வந்து எவ்வளோ டவுன் டு எர்த்தா அந்த ரெக்கார்ட் வந்து பிரெயின் லாராட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு. அண்ட் எட்ஜ் பேஸ்டன் வின் ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். நெக்ஸ்ட் மூவிங் டு லார்ட்ஸ். ஸோ லார்ட்ஸுக்கு நம்ம செப்பரேட்டா வி ஆர் கோயிங் டு ஹேவ் பிரீதம் ப்ரோ இன் ஆர் லைவ். ஸோ அதுல வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து இந்த வேர்ல்டு கப் T20 நடந்து வரப்போகுது அப்படின்னால அந்த குவாலிஃபயர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓமன் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அவங்க தனியா ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து அண்டர் 19ஓட இந்தியா அண்டர் 19 ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. வைபவ் சூரியவன்சி லுக் சோ குட். ஒரு நல்ல ஒரு யங் ப்ராஸ்பெக்ட். அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஓப்பனர் கிடைச்சாச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம். அண்ட் விமென்ஸ் டீம் ரியலி யாருமே என்ன சொல்றது எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட் செகண்ட் 30-20 ஆல்மோஸ்ட் வின் பண்ணிருக்கலாம். பட் ஒரு 15th 16th ஓவருக்கு அப்புறம் மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. பட் ஸ்டில் தே பிளேட் ரியலி வெல். அமன்ஜோத் கவுர், ஹர்மன்பிரீத் கவுர், ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஷெஃபாலி வர்மா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸ்மிருதி மந்தனா வந்து ஒரு நோட்டபிள் 100 ஒன்று அடிச்சாங்க. ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் ரவுண்ட் அப்னு நாங்க நினைக்கிறோம். இன்டர்நேஷனல் நடந்த எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்லி வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு டொமஸ்டிக், ஸ்ட்ரெயிட் அவே TNPL. வழக்கம் போல எல்லா இடத்துலயும் நியூ வின்னர்ஸ் தான் இருக்காங்க. இந்த வாட்டியும் வந்து ஒரு புதுசா ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. சாய் கிஷோர் டீம் ரியலி பிளேட் ரியலி வெல். துஷார் ரஹேஜாவை பாராட்டியே ஆகணும். லாஸ்ட் டைமோட இந்த டைம் நல்ல பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி சூப்பரா ஆடி இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? TNPL எப்படி இருந்தது? நீங்க உங்க
இன்ஸ்டிங் வர ஐ ட்ரீம் திருப்பூர் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க போல நீங்க. ஆமா, they look good as a team. They look as a team. எல்லாமே இல்லைங்க. இவங்க வந்து அவங்க அந்த ஸ்லோவர் ஒன்ஸ், அந்த இசக்கே முத்து ஸ்லோவர் ஒன்ஸ் நல்லா போட்டாரு. எனக்கு துஷார் ராஜா விட அந்த அமித் சாத்விக் நல்லா ஆடினாரு. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மாதிரி கிளாஸியா ஆடினாரு. ஸோ அவரு அமித் சாத்விக் தே கேம் டுகெதர் as a team. லைக் நட்ராஜனா இருக்கட்டும், சிலம்பரசனா இருக்கட்டும். ஸோ எவ்ரிபடி தே கேம் இன் as a team and they bowled very well. அந்த சேபாக் சூப்பர் கில்லிஸோட மேட்ச்லயே நான் சொல்லிட்டேன் இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நல்லா பண்ணாங்க. வின்னிங் டாசஸ் ஆன் த பிக் ஒகேஷன்ஸ், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் புட்டிங் சம் பிக் ரன்ஸ் ஆன் த போர்ட். கண்டிப்பா வந்து they were the men to actually they peaked at the right time அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒன்று நல்லது. துஷார் ராஜா அகைன் நல்லா போலிங் பேட்டிங் ஆடினாரு. அகைன் கிரிக்கெட் இஸ் ஆல்வேஸ் அ பேட்ஸ்மேன் கேம்ல. ஸோ நீங்க எசக்கு முத்து ஒரு நட்ராஜன் ஒரு சிலம்பரசன் அண்ட் அந்த மதிவண்ணன் எவ்வளவுதான் போலிங் போட்டாலும் ஐ திங்க் த கிரெடிட் ஆல்வேஸ் கோஸ் டு த பேட்ஸ்மேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவா சேஞ்ச் ஆனோம். அது பட்டு இது எம்எல்சி வந்து நம்ம பேசிதான் ஆகணும். டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து குவாலிஃபயர் ஒன்ஸ் ஆட போறாங்க அகைன்ஸ்ட் வாஷிங்டன் ஃபைட்டர்ஸ் அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் ஏதோ அந்த டீமோட வாஷிங்டன் ஃப்ரீடமோட. அதே மாதிரி நம்ம எம்ஐ மும்பை நியூயார்க்கும் சான் பிரான்சிஸ்கோ யூனிகன்ஸும் அவங்க வந்து எலிமினேட்டர்ஸ் ஆட போறாங்க. எல்ஏ டீமும் எல்ஏ நைட் ரைடர்ஸும் அப்புறம் இன்னொரு சியாட்டில் ஆர்காஸும் அதே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். லாஸ்ட் வீக் வந்து சூப்பரா நம்ம டிஎஸ்கே வந்து ஒரு நல்ல மேட்ச் வின் பண்ணி டாப் 2 ஸ்பாட்ஸை சீல் பண்ணிட்டாங்க. 188 for 4 அடிச்சாங்க ஐ திங்க் அகைன்ஸ்ட் சியாட்டில். அதுக்கப்புறம் அவங்க வந்து 130 ஆல் அவுட். இதுல நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸஸ் ஆக்சுவலா டிஎஸ்கே வந்து திருப்பூர் நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்றேனோ அது மாதிரி நான் டிஎஸ்கே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. அந்த டெர்வாரோ பரேரா நல்லா ஆடுறாரு, சுபம் ரஞ்சானே நல்லா ஆடுறாங்க. டெரான் பரேரா அவரு சுபம் ரஞ்சானே நல்லா ஆடுறாங்க. அப்புறம் வந்து சாய் தேஜா குக்குமாலா ஹீஸ் கம்மிங் அட் நம்பர் 3 ஃபார் டிஎஸ்கே. அப்புறம் ஃபேஃப் இப்போ நல்லா மாட்டுது. அப்புறம் ஊர்வில் பட்டேல் இல்ல ஸ்மித் பட்டேல் யாரோ விக்கெட் கீப்பர் அவரும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் ஆந்திரே பர்கர் நல்லா போடுறாரு. அகில் ஹுசைன் வந்து ஆக்சுவலா நல்லா போடுறாரு. நம்ம சிஎஸ்கே கூட எடுக்கலாம். ஒரு ஹேண்ட்லி வெஸ்ட் இண்டியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஹூ கேன் பிக் விக்கெட்ஸ் இன் த மிடில். நல்லா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அந்த ஜடேஜா டைப்ஸ் லைன் அண்ட் லென்த் போட்டுட்டு இருக்காரு. ஐ திங்க் டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் லுக்ஸ் ஆல் குட் ஃபார் கிளின்ச்சிங் த ட்ராஃபி. ஸோ அது பேசியாச்சு. இப்போ வந்து டிஎன்பிஎலும் பேசியாச்சு. ஸோ டொமஸ்டிக்ல எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து பெருசா ஒன்றும் நடக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அப்கோர்ஸ் இப்போ பிருத்வி ஷா வந்து மகாராஷ்டிராக்கு ஆட போறாரு. ஹி வாஸ் பிளேயிங் ஃபார் மும்பை, பட் இப்போ மகாராஷ்டிராக்கு ஆட போறாரு. அது ஒரு நியூஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் குட் சைன்ஸ். அட்லீஸ்ட் பிருத்வி ஷா வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டு போயிட்டேன். நோ அகைன் வாண்ட் டு கம் பேக் டு த பேசிக்ஸ் அப்படின்னாரு. பாப்போம், இதெல்லாம் நல்லது தான் நடக்குது. உங்களுக்கு எதாவது இருந்தா நீங்களும் கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் இது நடந்திருக்கு. டெல்லி பிரீமியர் லீக் வந்து ஆக்ஷன் நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வன்ஷ் பேடி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அன்சோல்டா போயிட்டு திரும்ப வந்து அவங்களோட இந்த டீமே வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி பிக் பண்ணிட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி எல்லா பவுலர்ஸ்க்குமே நல்ல ரேட் போயிருக்கு. ஹர்ஷித் ராணாக்கு ஒரு 21 lakhs போயிருக்காரு. திக்வேஷ் ராத்தி ஒரு 38 lakhs. சிமர்ஜித் சிங் 39 lakhs போயிருக்காரு. பிரின்ஸ் யாதவ் வந்து 33 lakhs போயிருக்காரு. அண்ட் நோட்டபிளி ரிஷப் பண்ட், நிதிஷ் ராணா அவங்க எல்லாம் வந்து 21-34 lakhs ரெஸ்பெக்டிவ்லி போயிருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்து அடுத்த அந்த லீக் நடக்க போகுது. பிரியன் ஷாரி ஆட போறாரு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் ஐபிஎல்ல வந்து இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வருவாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் டிஎன்பிஎலோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்பவே மாறி இருக்கு. முன்னாலாம் கொஞ்சம் மேட்சஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒன் சைடட் அந்த மாதிரி போகும். பட் இந்த வாட்டி எல்லா பிளேயர்ஸுமே புது பிளேயர்ஸ், நல்ல பவுலர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ப்ராஸ்பெக்ட் எல்லாம் வந்து பார்த்து வச்சு ஐபிஎல்ல நெக்ஸ்ட் இயர் எடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி டெல்லி பிரீமியர் லீக், யூபி லீக் அதெல்லாம் பார்த்து பிக் பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப டிஎன்பிஎல் நல்லா போகுதுங்கிறப்போ டிஎன்பிஎல்லையும் கண்டிப்பா பார்த்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மேஜர் லீக் கிரிக்கெட் ரியலி ஆக்சுவலா ரொம்ப ஒரு அப் அண்ட் டவுனா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் நிறைய மேட்சஸ் வந்து இப்போ வந்து டேரில் மிச்சல் கொஞ்சம் ஃபெயில் ஆனாரு. லாஸ்ட் கேமே வந்து பாத்தீங்கன்னா டியூப்ளசியே 92ல இருக்கும்போது அவருக்கு சரியா படலன்னு ரிட்டையர் அவுட் ஆயிட்டு வந்தாரு. பட் ஆஸ் அ டீமா காம்பினேஷனா நல்லா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நூர் அகமது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. மேபி வில் பீக் அட் த ரைட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எம்ஐ நியூயார்க் ஆக்சுவலா செம லக்கி. 7 வின் பண்ண 2 டீம் வந்து டாப் 3ல இருக்காங்க. இவங்க 7 லூஸ் பண்ணிட்டு 4th பிளேஸ்ல முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கும் சியாட்டில் ஆர்கல்ஸ்க்கும் இந்த ரன் ரேட்ல தான் டிஃபரன்ஸ். ஸோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் எம்ஐ நியூயார்க் வந்து கொஞ்சம் அவங்க அந்த டீம் காம்பினேஷன் தான் அடி வாங்கிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஹூ நோஸ், இன்னும் பொல்லாட் வந்து அங்க வந்து ஃபயரே ஆடிட்டு இருக்காரு. அதுதான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். நிக்கலஸ் பூரானும் கொஞ்சம் ஃபயர் கம்மியா இருக்கு. மேபி அவர் ஃபயர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஹோப்ஃபுல்லி பிரசாத் ப்ரோ சொல்ற மாதிரி எனக்குமே ஏதோ சம்திங் டெக்ஸஸ் தான் ஜெயிக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆஸ் அ காம்பினேஷனா ஆண்ட்ரே பர்கரா இருக்கட்டும், ஜியா உல்லக்கா இருக்கட்டும், நூர் அகமதா இருக்கட்டும், அகேல் ஹுசைனா இருக்கட்டும். அகேல் ஹுசைன் தான் ஆக்சுவலா ட்ரம் கார்டா இருந்திருக்காரு, கோ டு பவுலரா இருந்திருக்காரு. எப்பெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அந்த மிடில் ஓவர்ஸ்ல வருதோ ஃபேஃப் வந்து பால தூக்கி அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. ஸோ அதனால இட்ஸ் லுக்ஸ் குட். ஸோ அதனால கண்டிப்பா நம்மளும் டெக்ஸஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நம்ம இன்டர்நேஷனல்
ரூமர் சைடு போலாம். இன்டர்நேஷனல் ரூமர் சைடுன்னு போனா பெருசா இந்த வீக் வந்து டாபிக்ஸ் எதுவுமே இல்லை ஆக்சுவலா. ரொம்ப தோண்டி பார்த்ததுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஆகாஷ்தீப் வந்து ஜோ ரூட்டுக்கு போட்ட பால் வந்து நோ பால் அப்படிங்கிற மாதிரி எம்சிசில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்திருக்காங்க போல. அண்ட் எம்சிசி வந்து அதை செக் பண்ணிட்டு அது பேக் ஃபுட் நோ பால்லாம் கிடையாது, இட் வாஸ் லீகல் டெலிவரி, அந்த விக்கெட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் லெஜிட் ஒன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு ஹாட் நியூஸ். ரொம்ப தேடி போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஒண்ணுதான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது இருக்கா பிரசாத் ப்ரோ? ஆக்சுவலா இது நான் கொஞ்சம் பிளாஷ்பேக் போனோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஹெட்டிங்ல ஆடும்போது சுப்மன் கில் வந்து ஒரு பிளாக் கலர் சாக்ஸ் போட்டிருந்தாரு. அந்த பிளாக் கலர் சாக்ஸ் போட்டதுனால வந்து அவருக்கு ஃபைன் போடுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே அது பிளாக் கலர் சாக்ஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா ஆஸ் பர் டெஸ்ட் ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதோ அந்த ட்ரெஸ்ஸிங்ல வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நீங்க டெஸ்ட்ல வந்து நீங்க ஒயிட் சாக்ஸ் ஆர் கிரே அந்த லைட் கலர் சாக்ஸ் தான் போடணும். நீங்க வந்து அதை விட ஒரு டார்க்கா போட்டு ஃபேன்சியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து அது நீங்க ஃபைன் போட்டுருவாங்க. பட் இதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஃபைன் போடல, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ மற்றபடி எனக்கும் பெருசா ரூமர் இல்லை. அப்போ அப்கோர்ஸ் பிருத்வி ஷா வந்து இப்போ மகாராஷ்டிராக்கு ஆடுறாரு. எஸ் ஜெய்ஸ்வால் வந்து கோவா போற மாதிரி இருந்தது, பட் இப்போ திருப்பி அவர் மும்பைக்கே வந்துட்டாரு. இதெல்லாம் தான் இது. ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் மோஸ்ட் ஆஃப் த டாபிக். இப்போ லார்ட்ஸ்ல ஆட போறாங்க, பிரஸ்டீஜியஸ் கிரவுண்ட். ஐ திங்க் வில் எக்ஸ்பெக்ட் இந்தியா டு கோ அப் டு 1 நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல தான் இருக்காங்க. எல்லா பொசிஷனுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கு, டீமே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. மேபி பும்ரா கம்மிங் இன் ஃபார் பிரசித் கிருஷ்ணா தான் ஒன்லி ஹோப், ஒன்லி சேஞ்சா இருக்கும் நம்ம நம்புவோம். பும்ரா வந்தாருன்னா இன்னும் இந்த பவுலிங் லைனப் ரொம்ப சூப்பரா இருக்கும். தேவையில்லாம ரன்ஸ் லீக் ஆகாது அப்படின்னு நம்பி நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 11 மினிட்ஸ்ல நாங்க இந்த வீடியோவை முடிச்சிட்டோம். சொல்லுங்க பிரசாத் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்தியா வந்து 337 ரன்ஸ்ல வின் பண்றாங்க அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இன் இங்கிலாந்து. அண்ட் எட்கபாஸ்டன்ல எந்த ஏஷியன் டீமும் வின் பண்ணது கிடையாது டெஸ்ட் மேட்சஸ். ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டு செலிப்ரேட் சச் மூமெண்ட்ஸ். நம்ம தோத்தா மட்டும் தோக்குறோம் சொல்லிட்டு நம்ம ஸ்பீக்கர் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் சச் மூமெண்ட்ஸ் ஆல்சோ நீட்ஸ் டு பி செலிப்ரேட்டட். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த வியூவர்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா டு செலிப்ரேட் திஸ் விக்டரி லாட். அதுதான், தட்ஸ் ஆல் மை ஃபேவரட் தாட். கண்டிப்பா அப்படியே கோயிங் ஃபார்வர்ட் லார்ட்ஸ்லயும் ஒரு வின் பண்ணிட்டு அடுத்த ஒரு 3 மேட்சஸ்ல வந்து ஒரு 2 மேட்ச் வின் பண்ணி சீரியஸும் கிளின்ச் பண்ணிட்டாங்கன்னா ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் நோட் மீ பிரபு அண்ட் பிரசாத் ப்ரோ சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் வீக் இன்னும் எக்ஸைட்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்க போது. நமக்கு வந்து இது டிஎஸ்கேவோட என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும், எம்எல்சி ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அண்ட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது நம்ம லார்ட்ஸ் இன் பிட்வீன்ல இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வரோம். வித் நோட் மீ பிரபு சைனிங் ஆஃப். பிரசாத் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் ஹியர். பை.